ஓம் சாந்தி. ஐம் அட் 25. அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 22 முரளி 2009 2010. அதாவது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அப்புறம் அது வந்து அடுத்த நாள் காலையில் 4 மணியோட அது ஸ்டாப் ஆயிரும். நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க போன தடவை 5 மணி வரைக்கும் வரும் அப்படின்னு. அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 மணிக்கு முடிஞ்சிடும் எக்ஸாம் டைமிங். அதனால் முதல்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அமிர்த வேலையில் எக்ஸாம் கொடுக்க வராங்க, அப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தத்தில் 50 கொஸ்டின்ஸு, அரை மணி நேரம் உங்களுக்கு டைம். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வேறு வேறு கொஸ்டின் தான் வரும். முரளியிலேருந்து தான் கொஸ்டின் வரும், ஆனால் வேறு வேறு வரும். ஆனால் எல்லோரும் கண்டிப்பாக எக்ஸாம் கொடுக்கணும். நீங்கள் யார் இது வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட பண்ணலையோ அவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதணும். ஏன்னா எக்ஸாம் நம்ம எழுதுனா தான் நமக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு. நம்மளுடைய புத்தியில் எவ்வளோ ஞானம் தங்கியிருக்கு, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியும். அப்புறம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு, மராட்டி, தமிழ், பெங்காலி, நேபாளி, இந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் எக்ஸாம் நடக்கும். அதனால் உங்களுக்கு வெப்சைட்டு சென்ட் பண்ணிடுவோம். மொத்தத்தில் 22 முரளி. அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே டெலிகிராம் குரூப்பு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம். எந்த மெசேஜும் அதில் அனுப்ப முடியாது. அப்புறம் தனியாக எனக்கு முரளி அனுப்புங்கன்னெலாம் கேட்காதுங்க. எல்லா முரளியும் அவைலபிளாக இருக்குது வெப்சைட்டில். அந்த நேரத்தில் போயிட்டு லாஸ்ட் மினிட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் ஐடியை மறந்துட்டு பாஸ்வேர்டை மறந்துட்டு அதை ட்ரை பண்ணாதுங்க. இப்போவே நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்குள்ளே போய் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க, செக் பண்ணி. அப்போ அந்த நேரத்தில் கஷ்டம் இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளுக்குள்ளே போயிட்டு கூகுளில் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்கள்ல @gmail.com அதை போடுறாங்க. அப்புறம் அதனுடைய பாஸ்வேர்டை போடுறாங்க. அது எப்படி ஓப்பன் ஆகும்? நீங்கள் என்ன வந்து க்ரியேட் பண்ணீங்களோ பாஸ்வேர்டு ஐடி அதை தான் போடணும். அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணது அந்த இடத்துல போடணும், கூகுளோடதை போடக்கூடாது. முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முரளியை நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை படிக்கணும். அதுலேருந்து தான் முரளி வரும், கொஸ்டின் வரும். நிறைய பேர் நினச்சிக்கிறக்காங்க நம்ம எடுத்த பாயிண்ட்டை சொன்னோம்ல கிளாஸஸில் அதுலேருந்து தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக முரளியை நீங்கள் படிக்கணும். அதனால் எல்லா முரளியிலேருந்தும் கொஸ்டின் எடுப்போம். எல்லாருக்கும் வேறு வேறு கொஸ்டின் தான் கொடுப்போம். நிறைய மாதாஸ் வராங்க, நான் பார்க்குறேன் குளோபல் ஹாஸ்பிட்டலில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 பேர் சேர்ந்து நாங்கள் குரூப்பாக எக்ஸாம் பண்ணுறோம். குரூப்பாக ஸ்டடி பண்ணுறதை பார்த்துருக்குறேன், குரூப்பாக எக்ஸாம் பண்ணுறதை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஏன்னா ரொம்ப அவங்களுக்குள்ள ரொம்ப அன்பு, ஒற்றுமை. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலான மார்க் கிடைக்குது. இதில் இது என்ன கொஸ்டின் ஆன்சர் ஏயா, சரி ஏ, இதுக்கு பியா, சரி பி அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுகிறாங்க. அப்போ எல்லாருக்கும் 90 மார்க்னா எல்லாருக்கும் 90 மார்க்கு. அதனுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா எமேட் AOS @Google AOS.online. இது கூகுளில் நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணாவே அது போயிடும். அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சைன்அப் பண்ணணும், அப்புறம் லாகின் பண்ணணும். ஒரே ஒரு தடவை நீங்கள் சைன்அப் பண்ணால் போதும். லாகின் பண்ணுறதுக்காக ஐடி பாஸ்வேர்டு பண்ணணும். அப்புறம் உங்களுடைய இது வந்து அங்கே எப்போவுமே ஃபிக்ஸ் ஆகிடும். amat@gmail.online. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஏஞ்சல் ஆஃப் சிவான்னு டைப் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அந்த ஆப் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே அதில் வந்துடும். எக்ஸாமுக்கு ஆனது ஐடி என்ன அப்படிங்கிறது, குரூப் லிங்க் இருக்குது, அதில் டெலிகிராம் ஹோம்ஒர்க்கோட லிங்க் இருக்குது, எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்குறோம். ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது ஏஞ்சல் ஆஃப் சிவாவோடது. இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம 3 வருஷத்தினுடைய முரளி இருக்குது. அப்போது அதனுடைய முரளியை பார்த்தீங்கன்னா ஓம் சாந்தி.